Hello ladies and gentlemen, in this video we discuss about gold, USD CAD, USD JPY, US oil. ஸோ நிறைய பேர் இருக்குது, எல்லாமே ஸ்விங்க்கான வீடியோ தான் வந்து ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்விங் ட்ரேடருக்கான ஒரு வீடியோ தான் ஓகேங்களா. ஸோ யாராச்சும் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இல்லை ஃபியூச்சரில் பண்ண போகிறனாலுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா. இல்லை நான் ஸ்கேல்பிங் இன்ட்ராடே தான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோக்கு அடுத்து ஒரு 1 hour கழிச்சு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 1 hour கழிச்சு பாருங்கள், இல்லை வீடியோ இப்போ போய் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ நேரம் 1 hour அபோவ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்திருக்கும், ஸ்விங் அண்ட் ஸ்கேல்பிங் அண்ட் இன்ட்ராடே வந்திருக்கும், அங்கே செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அந்த வீடியோவை. இப்போது ஸ்விங் பார்க்கலாம். கோல்டை பொறுத்தளவு நல்ல ஒரு ட்ரெண்ட் டேரெக்டாக 1 வீக்கில் போன வாரத்துக்கு முன்னாடி பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தது. ஸோ அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக பாடி க்ளோஸ் பண்ணுற மாதிரி எந்த ரிவர்ஸ்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மேலே போகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு, எப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்து நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். எப்போ அப்படின்னா Monday 29th June 2026 அந்த வீக் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 10 minutesக்குள்ளே தான் இருக்குது எல்லா வீடியோ, அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இப்போது அகெயின் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட கோல்டு வந்து கரெக்டாக ஒரு வீக்லியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை அகெயின் வந்து பாடி க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு மூமெண்ட் வந்து என்ன போகலாம், எந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போகலாம் அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மறுபடியும் போகும். இது மார்க்கிங் நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ மார்க்கிங்கான வீடியோ வந்து நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு, நாளைக்கு நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா. நாளைக்கு 3 நாள், நாளைக்கு வந்து ஐ திங்க் ஒரு 3 வீடியோ இல்லை 2 வீடியோ வரும். மார்க்கிங் வீடியோ வரும், ஸ்கேல்பிங்க்கும் மார்க்கிங் வீடியோ வரும். அதே மாதிரி மார்னிங் அண்ட் ஈவினிங் 6 AM கேண்டில் நான் யூடியூப் வீடியோ போட்டிருந்திருப்பேன், இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டிருந்திருப்பேன். ஸோ 1 minute எப்படி இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறது அப்படின்னா ஸோ அதுக்குரிய ப்ரீஃப்லி வீடியோ வரும், வால்யூம் ப்ரொஃபைலும் அதில் சேர்ந்து வந்துடும் ஓகேங்களா. நாளைக்கு ஒரு 3 வீடியோ வரும் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போது நம்ம கோல்டு 1 வீக்காக அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அங்கே இருக்குது. இது எப்படி மாப்பா நான் நாளைக்கு சொல்லி தந்துடுவேன், அந்த வீடியோவில் பாருங்கள். இப்போது டேலையும் பார்த்தாலும் 1 வீக்கில் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான் ஓகேங்களா. கண்டிப்பாக ஒரு ஃபுல்லி மார்க்கெட் மேஜர் மூவ் தான், ஒரு ஹையரில் வந்தாகணும். அந்த ஹையர்லோ இந்த டெய்லியில் திரும்பமா இல்லை இந்த வீக்லியில் எடுத்துகிட்டு போகுமான்ற நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்டு தான், அதனால் நம்ம வீக்லியே நல்லா பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆன உடனே நம்ம இங்கே ஹையரில் வந்தப்பறம் ரீட்ரேஸ்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கலாம் கோல்டை பொறுத்தளவு. இப்போது சில்வரும் அதே தான், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம் அந்த 4 hour ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ 4 hour ரெசிஸ்டன்ஸை பாடி க்ளோஸ் பண்ண உடனே 1:2 டார்கெட் பண்ணலான்னு. ஸோ ஆனால் 1:2 வந்து அடிக்கல, ஏன்னா எஸ்எல் வந்து கொஞ்சம் பெருசு. பட் ஆனால் லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்துருந்தோம் அப்படின்னா எஸ்எல் சின்னதாக இருந்து நம்ம டிபி அடிச்சிருந்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்துருந்தோம் அப்படின்னா என்ட்ரி செட்டப் ஓகேங்களா. ஸோ இதான் இது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னா. இப்போ டெய்லியோட ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, ஸோ அதனால தான் அவங்க அதையும் வச்சுருந்தோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நம்மளோட சில்வர் ட்ரெண்டும் ஓவரால் அப் ட்ரெண்ட் தான். ஸோ கண்டிப்பாக ஒரு ஹையரில் எடுத்துகிட்டு மேலே போகும், ஆனால் எப்போ போகுன்றது தான் டைம் பிரச்சனை ஓகேங்களா. டைம் ஆகும். இங்கே இப்போ யூஎஸ்டி ஜேபிஐயும் பார்த்தோன்னா கரெக்டாக 4 hour அண்ட் வீக்லி டேயோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளேயே தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுலேயுமே எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுன்றது கிளியராக தெரியல. எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துருவோம் ஓகேங்களா. இப்போ பிடிசி வந்து ஃபுல்லாகவே அப் ட்ரெண்ட் தான். ஸோ இது வந்து ஒரு ஹையரில் வரும். ஹையரில் பொறுத்தல எங்கே வரும் அப்படின்னா இப்போ வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஃபஸ்ட்டு வீக்லியை பிரேக் பண்ணிட்டு செகண்ட் வீக்லிக்கு மேலே போயிடுச்சு. நாளைக்கு மண்டே நாளை கழிச்சு எப்படி இருக்க போகுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிட்டக்க இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 4 hourல ஓகேங்களா. ஸோ இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டு தான் ஓகேங்களா, நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த ரேஞ்சுன்றது. ஸோ இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம், அப்படி இல்லை அப்படின்னா கீழே கூட போகலாம். பிடிசி வந்து ரொம்பவே ஹைலி வாலட்டிலிட்டி உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நம்ம பிடிசியில் ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரியும், திடீர்னு பெரிய வால்யூம் வந்துச்சு. 1 minute பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய கேண்டில் இருக்கும். மதியானமும் காலைல ஒரு 11 o'clock 12 o'clock இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இருக்கட்டும், இங்கே வந்து ரிவர்சல் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி செட்டை பார்க்கலாம் ஓகேங்களா. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வரைக்கும். தென் இப்போ எத்திரமும் அதே மாதிரி தான். இது வந்து இப்போதைக்கு இது ரெண்டுலேயுமே மேக்ஸிமம் ட்ரேட் பார்க்குன்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்து தான் ஆகணும் அப்படின்னா இந்த வீக்லி சப்போர்ட் இருக்கா, ஸோ இந்த வீக்லி சப்போர்ட்டில் நம்ம வந்து என்ட்ரி செட்டப் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது கீழே வரட்டும், அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே கூட வீக்லியில் பாடி க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேடு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ மேலேயோ கீழேயோ எந்த பக்கம் பிரேக் அவுட்ன்ற பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு பார்க்கலாம். இப்போ ஜிபிபி சிஹெச்எஃப் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வீக்லியோட சப்போர்ட்டை பிரேக் ஆகி கரெக்டாக ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ்டன்ட் கரெக்டாக மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் ரீட்ரேஸ்லேருந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு அதே லெவலில். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஒரு ரிஜெக்ஷன் வரணும் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் க்ளோஸிங் நம்ம என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம், என்ட்ரி எடுத்துருக்கக்கூடாது. ஒரு ரிஜெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்விங்கில் வரைக்கும் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ 1 hourல ஒரு பெரிய ஒரு என்கல்ஃப் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ 1 hourல இந்த மாதிரி சின்ன என்கல்ஃப் இருக்குது, இது இருக்கக்கூடாது. ஓவரில் ஒரு ஆவரேஜாக ஒன்று இந்த என்கல்ஃப் இருக்கணும், இல்லைனா இந்த என்கல்ஃப் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த 2 என்கல்ஃப் சேர்ந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. இது ரொம்ப சின்னதாக இருக்கும்.
ஸோ அது பார்க்கக்கூடாது. வால்யூமும் ரைஸ் ஆகிருக்கணும். ஒன்று என்கல்ஃபாக இருக்கணும், அதே சமயத்தில் அந்த ரேஞ்சில் வால்யூம் ரைஸ் ஆகணும். இங்கே பாருங்கள் வால்யூமே இல்லை. அந்த என்கல்ஃப் ஆன கேண்டில் 2 கேண்டில் வால்யூமே கிடையாது. ஆனால் ஃபாலோ ஆகும்போது பாருங்கள் வால்யூம் ரைஸ் ஆகுதா? அப்போது இது பிரேக் இதுதான் சப்போர்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அது பிரேக் ஆகும்போது பாருங்கள் எவ்வளோ வால்யூம் வருது. ஸோ எப்பயுமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அது எப்படி வேலிடுன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னா இந்த வால்யூம் வச்சு தான் நம்ம பார்க்கணும். வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் ட்ரேட் எடுக்கணும், இல்லைனா ட்ரேட் எடுக்கக்கூடாது. US30 வந்து இப்போதைக்கு டேயில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ வீக்லியில் ரிஜெக்ஷன் ஆகிட்டுருக்கு. இதுவுமே டவுன் ட்ரெண்ட் தான். அதனால் இதுவுமே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த பக்கம்ன்றதை பார்த்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் செட்டை பார்த்துக்கலாம். இப்போது NAS30 அதே தான். ஸோ NAS100 இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஒன்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே சோச்சுக்கிட்டோம், வச்சு பிரேக் ஆகி ரீட்ரேஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி செட்டை பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டில் இப்போதைக்கு கன்சல்டேஷன் தான். USD JP வந்து ஃபில் டிபி அடிச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம அன்றைக்கி பார்த்துருந்துருப்போம். ஃபில் டிபி கரெக்டாக USD JP வந்து அடிச்சிருச்சு ஃபுல்லாக அன்றைக்கி நைட்டு. அடித்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் மறுபடியும் சப்போர்ட் எடுக்கணும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா ஒன்று இங்கே ரிவர்ஸ் ஆகும், இல்லைனா ஃபுல்லாக இங்கே ரிவர்ஸ் ஆயிரும். ஓகேங்களா. இந்த பக்கம் மேஜர் ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது இந்த வீக்லி தான். ஸோ அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கூட நம்ம ட்ரேட் செட்டை பார்க்கலாம். இங்கே ரிவர்சல் காட்டலை அப்படின்னா இங்கே தான் கண்டிப்பாக வரும். ட்ரேட் செட்டை பார்க்கலாம். பைக்கான செட்டப்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம GBP AUDயை பொறுத்தளவு டெய்லியோட சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுச்சு. மறுபடியும் நல்ல ஒரு அக்ரெசிவ் பிரேக் ஆகிருக்கு. அப்போது இந்த ரேஞ்சில் நம்ம வந்து ட்ரேட் செட்டை பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ரீட்ரேஸ்ட் ஆகட்டும். ரீட்ரேஸ்ட் ஆனோடனே ட்ரேட் செட்டை பார்க்கலாம். நல்ல ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ரீவியஸ் லோவை நல்ல பாடி க்ளோஸ் வச்சுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் நம்ம AUD JP வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு அக்ரெசிவ் அப் ட்ரெண்டு. ஓகேங்களா. ஸோ இது வந்து டேயோட சப்போர்ட்டில் போய் டேரெக்டாக பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ எந்த பக்கம் ரிவர்ஸ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்கே ட்ரேட் செட்டப் பண்ணுறது செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த டெய்லியா மோஸ்ட் ப்ராபப்லி இந்த டெய்லி தான். ஏன்னா இது நல்ல ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உள்ள டெய்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேலே இருக்கிறதோட கீழே இருக்கிறது நல்லாவே ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டோடது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் NSFD JPயும் அதே தான். கரெக்டாக வீக்கில் டேப் ஆகி நின்றுட்டுருக்கு. ரிஜெக்ஷன் ஆகி நின்றுட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் நிறையா வாட்டி வீக்கில் மேலே போயிட்டு கொஞ்சம் தூரம் மேலேட்டு அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த ரேஞ்சிலேருந்து ப்ரோக் ஆகி கீழே வர வாய்ப்புகள் இருக்குது இந்த ரேஞ்சு வரைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அதுன்னு. அதுக்கப்புறம் யூரோ CHFம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 10 பாடி க்ளோஸ் ஆகிருக்கு. பாடி க்ளோஸ் ஆகி கரெக்டாக இதுவுமே கீழே வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் இப்போது லைவ் மார்க்கெட்டில் ஒரு சின்ன லோ டைம் ஃப்ரேமில் ஒரு சின்ன 10 இருக்கும். இந்த ரேஞ்சில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். இப்போதே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இண்டிவிஜுவல் தான் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் யூரோ GBP வந்து கரெக்டாக 4 நல்ல ஒரு பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரீட்ரேஸ் பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி செட்டை பார்க்கலாம். ஓகேங்களா. கரெக்டாக இங்கேருந்து இவ்வளோ தூரம் ரீட்ரேஸ் ஆகிட்டு கீழே வர மொத்தத்தில் என்ட்ரி செட்டை பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு யூரோ NSDயை பொறுத்தளவு இப்போதைக்கு மேலேயும் பிரேக் ஆகிட்டுருக்கு, கீழேயும் பிரேக் ஆகிட்டுருக்கு. ஸோ ட்ரெண்டும் பிரேக் ஆகிருக்கு. ஓவரால் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ லோவர் ஹை போகணும். லோவர் ஹை வந்து கரெக்டாக இங்கே கூட போகலாம். கரெக்டாக இந்த ரேஞ்சில் வர மொத்தத்தில் கூட நம்ம என்ட்ரி செட்டை பார்க்கலாம். ஏன்னா நல்ல ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது அது மட்டும் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் அங்கே போய். இப்போது USD CHF வந்து இப்போ மேலே பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் டேரெக்டாக எப்போ எனக்கு தெரிஞ்சளவு கேப்பை போகிற கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆச்சுன்னா கூட இது வந்து நல்ல ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் தான். பட் அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இண்டிகேஷன் இருந்தாலும் என்ட்ரி எடுக்கலாம். இங்கே எந்த ரிவர்ஸ் ஆகி கீழே இருந்தாலும் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா. செல்லுக்கான ட்ரேடும் எடுக்கலாம் அந்த ரேஞ்சில். டாலர் இண்டெக்ஸ் வந்து ஆக்சுவலாக யாரும் பார்க்க மாட்டேங்க மேக்ஸிமம். ஸோ பட் இருந்தாலும் கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. கீழே கன்சல்டேஷன் தென் மேலேயும் கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. கன்சல்டேஷன் ஹை அண்ட் லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு இப்போது ஸ்விங்குமே இன்ட்ராடே மாதிரி பண்ணலாம். அதுவும் வேணால் கூட நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 10 கமெண்ட் மட்டும் வரட்டும். அதுவுமே நான் சொல்கிறேன் எப்படி ஸ்விங்கை இன்ட்ராடே மாதிரி பண்ணுறது. இன்ட்ராடே மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த பிரேக் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரேட்லாம் ஈஸியாக கேட்சப் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த 1:3 அன்றைக்கி நைட்டுக்குள்ளே கேப்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. எப்படி இது நான் பண்ணுறது அப்படின்னா 15 மினிட்ஸில், அதாவது 4 ஹவரில் பாடி க்ளோஸ் ஆயிரும். இது வந்து ஒரு ரூல் மட்டும் நான் சொல்கிறேன். 4 ஹவரில் பாடி க்ளோஸ் ஆன உடனே நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் போகணும். ஒரு சில பேர்ஸ் வந்து உடனே ரிஜெக்ஷன் நடக்கும். அந்த ரேஞ்சிலேயும் ஒரு சில பேர்ஸில் உடனே என்ட்ரி கிடைக்கும். பட் ஆனால் ஒரு சில பேர்ஸ் வந்து என்ட்ரி கிடைக்காது. அதை நான் லைட்டாக இப்போ சொல்கிறேன். அதை வச்சு மட்டும் நீங்கள் சும்மா பேக் டெஸ்ட் மட்டும் பண்ணி பாருங்கள் வேறு பேரில். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்ட்ராடே மாதிரி ஸ்விங் மாதிரி பார்த்துட்டு இன்ட்ராடே மாதிரி என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்ட்ராடே மாதிரியே டிவி க்ளோஸ் பண்ணிடுவோம். அதாவது நம்ம என்ட்ரி எடுத்தோடனே இங்கேருந்து அக்ரெசிவ் மேலே போகுதில்ல, ரீட்ரேஸ்மெண்ட் வராமல் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து மேலே போய்கிட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி எடுப்போம். ஆனால் இங்கேயே நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். இருங்க நெட்வொர்க் லோடுங்க ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ இது வந்து அப்புறம் நம்ம பார்க்கலாம். இது ஈஸியாக தான் இருக்கும் நம்ம நார்மல் டெக்னிக்கல். ஓகேங்களா. ஸோ நார்மல் டெக்னிக்கலில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்குறது கரெக்டாக இந்த இருக்கா. 4 ஹவரில் ஒரு கேண்டில் பாடி க்ளாஸ் வச்சா பாடி க்ளாஸ் வச்ச உடனே 15 மினிட்ஸில் போய் பார்க்கணும்.
15 மினிட்ஸில் இந்த இருக்க ரீட்ரேஸ்மெண்ட் வந்துருச்சா அந்த உடனே என்ட்ரி செட்டப் 1:3 நம்ம நேற்று வச்சிருந்தது அது கரெக்டாக ஃபுல் டிபி அடிச்சிருச்சா உடனே. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது இனிமேல் லேட்டாக இங்கேருந்து என்ட்ரி பார்ப்போம். ஆனால் அன்றைக்கி அங்கேயே என்ட்ரி பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் ரிஸ்கேஸ்ட் ட்ரேட் தான், ஆனால் உடனே கேட்சப் பண்ணலாம். 1:3 அப்படின்றது 1:2ன்றதெல்லாம் ஈஸியாக கேட்சப் பண்ணலாம் அந்த ரேஞ்சில். இப்போது அடுத்து ஹீரோ ஜேபிவையும் அதே தான், இந்த சப்போர்ட் வரட்டும். இங்கே அங்கேருந்து பிரேக் ஆகி கீழே இருந்திருக்கு, நல்ல ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வீக்லி நினைக்கிறேன் அது வந்து. ஸோ அதனால் அங்கே வரட்டும், அந்த அப்புறம் ட்ரேட் செட்டை பார்க்கலாம். இப்போது ஜிபிபி யூஎஸ்டி அதே தான், வீக்லியோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கீழே இருக்குது. கண்டிப்பாக கீழே வராமல் மேலே போகாது, இல்லை அப்படின்னா மேலே வீக்லி டச் ஆகிட்டு கூட கீழே வரலாம். ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு தான் மேலே போகும். நேரம் ட்ரேட் செட்டை பார்க்கலாம். ஏயுடிஎஸ்டியும் ஃபில் டிபி அடிச்சிருச்சு. ஸோ அதுவுமே வீக்லியில் இந்த இருக்குது. ஓகேங்களா. ஸோ புது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வீக்லியில் போய் பார்ப்போம். ஸோ வீக்லிலேயும் பார்த்தாலுமே இப்போதைக்கு நல்ல ஒரு ரேஞ்சுன்றது பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சு இந்த பார்த்தீங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளக்க நம்ம வந்து நெக்ஸ்ட் இப்போதைக்கு வீக்லியில் தான் இருக்குது. வீக்லி ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ரீசெண்ட் ரெசிஸ்டன்ஸில் அங்கேருந்து கீழே தான் வரணும், இல்லை கொஞ்சம் தூரம் மேலே விட போயிட்டு கீழே வரலாம். பட் ஆனால் இங்கேருந்து தான் மேலே போகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் ஜிபிபி என்எஸ்டியை பொறுத்தளவு வீக்லியில் அதாவது டெய்லியோட சப்போர்ட் நிற்கிது. இங்கேருந்து ரிஜெக்ஷன் வருது, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. என்எஸ்டி யூஎஸ்டியும் அதே தான், கரெக்டாக மார்க்கெட் நல்லா ஃபுல்லாக ஆல் டைம் ஹையில் நிற்கிது. ஸோ சாரி ப்ரீவியஸ் ஹையில் நிற்கிது. இப்போதைக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் நிற்கிது. ப்ரைஸ் வந்து டேப் ஆகி ஸோ அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதா இல்லை அங்கேருந்து அப்படியே மேலே போகுதான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா. பட் ஆனால் மேக்ஸிமம் கீழே தான் வரும், வந்துட்டு தான் மேலே போகும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல ஒரு செட்டப்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். யூஎஸ்டி கார்டு சொல்லவே தேவையில்ல, கீழே போயிட்டே தான் இருக்குது. ஒரு லோவர் ஹை போயிட்டு தான் வரும். லோவர் ஹை போனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி செட்டை பார்க்கலாம் யூஎஸ்டி கார்டில். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ லோவர் ஹை போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ட்ரி செட்டை பார்க்கலாம். இப்போது ஹீரோ யூஎஸ்டி அதே தான், வீக்லியில் நிற்கிது. அங்கேருந்து கீழே வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் செட்டை பார்க்கலாம். தென் அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தோம். கமெண்ட்டில் ஃபில்னு சொல்லி டிப் பண்ணேன். நாளைக்கு வந்து எப்படி மார்க்கிங் பண்ணுறலாம் வீடியோ போடுவோம். ஸோ ஹேவ் நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.